விஜய்க்கு ஃபேவரா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கரூர் கூட்ட நெரிசலுக்கு. இது எப்படி எதிர்கொள்ள இருக்குது சார் தமிழக அரசு? இல்ல நீங்க இந்த விஜய்க்கு சாதகமான அப்படின்னு நம்ம சொல்லாதீங்க. அதாவது என்னன்னா, நீங்க ஜட்ஜ் என்னைக்குமே வந்து இந்த கட்சிக்கு சார்பா, அந்த கட்சிக்கு சார்பா அப்படி நம்ம அப்படி பேசவே கூடாது. ஏன்னா அது வந்து எந்த கட்சியா இருந்தாலுமே சரி, அவங்க முன்னாடி என்ன எவிடன்ஸ் இருக்குதோ அதுதான் நம்ம இது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சாதகமா வந்துருச்சுன்னா எங்களுக்கு சாதகமா குடுத்துட்டாங்க. அது டிஎம்கேக்கு ஒரு இது ஆதரவா குடுத்தாலும் அவங்கட்ட ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்கோ அதுதான். இவங்க அதில வந்து நீங்க நெறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இல்ல ஒரு விஷயத்த மட்டும் நான் ஹைலைட் பண்ணணும்னு விரும்புறேன். என்ன காரணத்துக்காக வந்து அவங்க சிபிஐ விசாரணை குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் ரொம்ப வெரி கிளியரா குடுத்துருக்காங்க. அந்த கவர்ன்மென்ட் அஃபீஷியல்ஸ் வந்து நீங்க அரசியல்வாதி மாரி நீங்க வந்து பேட்டி குடுக்கும்போது எங்களுக்கு சந்தேகம் வருது. அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் முறையா நடக்காதுங்கிறத அவங்க அங்கேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, இப்ப நீங்க வந்து அந்த அந்த கவர்ன்மென்ட் அஃபீஷியல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபி அவரு இருக்கிறாரு. அமுதா ஐஏஎஸ் அவங்க இருக்கிறாங்க. அதான் இருக்கிறதுலே ஹையர் ஆஃபீசர்ஸ் எல்லாமே நீங்க பேட்டி குடுத்து என்ன சொல்லிட்டீங்கன்னா, விஜய் மேல தான் தப்பு. அதாவது நீங்க ஒரு சார்பா நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கீழ உள்ள அதிகாரிகள். இவங்களுக்கு கீழ உள்ள அதிகாரிகள் ஏற்கனவே மேல உள்ள அதிகாரிகள் வந்து ஒரு சொல்லிட்டாங்க. நீங்க பிரஸ் மீட் குடுக்குறீங்க. பிரஸ் மீட் குடுத்ததுக்கு அப்புறம் கீழ உள்ள அதிகாரிகள் வந்து எந்த விதத்துல வந்து அவங்களால வந்து சரியாக வேலை பார்க்க முடியும். அததான் உச்சநீதிமன்றம் வந்து கிளியரா சொல்றாங்க. இந்த இத பார்க்கும்போது நீங்க குடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுல தான் அவங்களுக்கு டவுட் அதிகமாகுது. ஏன்னா நீங்க சாதாரண மக்கள் கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா, புடிச்சு உள்ள வச்சிடுறீங்க. அடக்குமுறையில எல்லாத்தையும் செய்றீங்க. நீங்க உச்சநீதிமன்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. அதனால வந்து உச்சநீதிமன்றம் சரியான கரெக்ட்டா ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்காங்க.